செப்டம்பர் 13 வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்மணியை திருத்தி நல்ல மருமகளா அந்த வீட்டில் இருக்க வைக்கணும். அதுக்கு நான் அந்த வீட்டுக்குள்ள போகணும். அதுக்கு ஒரே வழி மாறனோட பொண்டாட்டியை தான் நான் அந்த வீட்டுக்குள்ள மருமக அப்படிங்கிற அதிகாரத்தோட போனதான் இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க வீரா. அதனால அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணுறாங்க. அப்போ தான் வீராவுடைய அம்மாவும் பிருந்தாவும் வர்றாங்க. என்னக்கா நீ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கிற, வீட்டை விட்டு போக போறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், நான் வீட்டை விட்டு போக தான் போகிறேன், என்னோட புருஷ வீட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே வீராவுடைய அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஆமாக்கா, மாமா ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நீ முதல்ல கிளம்புக்கா அப்படின்னு சொல்லி பிருந்தா அனுப்பி வைக்கிறாங்க. பேக்கோட வர வீராவை பார்த்துட்டு மாறன் ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. என்ன என் டார்ச்சர் தாங்க முடியலைன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. வீட்டை விட்டுலாம் நான் எங்கேயும் போகலை, நீ கிளம்பு, வா முதல்ல உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன உனக்கு பைத்தியம் ஈத்தியம் பிடிச்சிருச்சா? என் அத்தை வந்துட்டு போனதுக்கு அப்புறமா நீ இப்படி பேசிகிட்டு இருக்கிற? நீ இப்படியெல்லாம் பேசுகிறாரு இல்லையே, ஏதாவது காரணம் இருக்கணும், அதனால தான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு போகலான்னு முடிவு எடுத்திருக்கிறேன், நீ இப்போ என் கூட வர்றியா இல்லையா, இல்லை நான் மட்டும் போகட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதுக்காக தானே இத்தனை நாளாக நாய்க்குட்டி மாதிரி உங்கள் வீட்டு வாசல்லையே கிடக்குறேன், அப்புறம் எப்படி நான் வரலன்னு சொல்லுவேன், வா போகலாம் அப்படின்னு வீராவை கழுத்தில் புதுசாக 2 மாலையை வாங்கி போட்டுக்கிட்டு மாறன் கூட்டிகிட்டு வர்றாங்க. ஜோடியாக 2 பேரும் வீட்டு வாசலில் நிற்கிறத பார்த்த கண்மணி, ராகவா, ராமச்சந்திரன் எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. நம்ம வள்ளி மட்டும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் வீரா இந்த குடும்பம் நல்லா இருக்கும், உன் அக்காவுக்கு நீ தான் நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வள்ளி மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா வீரா இவனோட சேர்ந்து வந்திருக்கிற, இவனோட வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு நீ சொன்னேன்னு சொல்லி கண்மணி வக்கீலெல்லாம் ஏற்பாடு பண்ண சொன்னா அவனுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்த? வேண்டாம்மா, உன் வாழ்க்கை நல்லா இருக்காது, இந்த பொறுக்கியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, நம்ம வக்கீல் மூலமாக உனக்கு டிவோர்ஸ் வாங்கிட்டு நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அப்பா தான் பிள்ளைக்கு தேவை. அவளே மனசு மாதிரி இப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறா, அவளுக்கு மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு இவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மாறன் நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக சந்தோஷமாக தான் மனசார வந்திருக்கிறேன், என்னை உள்ள வான்னு யாருமே கூப்பிட மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்னடி கண்மணி, உன் தங்கச்சி வீட்டுக்கெல்லாம் வரமாட்டா அப்படி இப்படின்னு ஏதோ கதை கட்டிக்கிட்டு இருந்த, திடீர்னு இவ என்னடானா மாறனோட பொண்டாட்டியாக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறா, இனி என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுதாத்த எனக்கும் தெரியல, கொஞ்சம் பொறுமையாக இரு, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஏண்டி வீரா, உன்னோட வாழ்க்கையில் நீயே மணலி போட்டுக்காத, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு, உனக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நானும் மாமாவும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், இவன் நமக்கு வேணாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என் வாழ்க்கையில் என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு தெரியும், யாரும் என் வாழ்க்கையில் முடிவெடுக்க அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வீரா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் வள்ளி கிச்சனுக்குள்ளே போயிட்டு வீரா, மாறன் இவங்க 2 பேரையும் வரவேற்கிறதுக்காக ஆலாத்தி தட்டையும் ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்துடுறாங்க.